தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வலியுறுத்தி 6வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஆரோக்கிய குரூஸ் என்பவருடைய படகை நள்ளிரவில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மோதி சேதப்படுத்தியதன் காரணமாக அந்த படகு முற்றிலும் கடலில் மூழ்கியது. அதிலிருந்து 5 மீனவர்களும் சக மீனவர்களும் மீட்டு ராமேஸ்வரம் அழைத்து வந்தனர். இதையடுத்து மீனவ சங்கங்கள் படகு மோதியதையும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் கண்டிட்டு கடந்த 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதென தீர்மானிக்கப்பட்டு இன்றுடன் வேலைநிறுத்தம் 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ராமேஸ்வர துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அது நேரடியாகவும் தொழிலை சார்ந்து மறைமுகமாக தொழில் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வருகின்ற அதாவது இன்று 12ஆம் தேதிக்குள் அதாவது இன்றுக்குள் எங்களுக்கு இலங்கை அரசால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்டு தருவதற்கான தகவல் வர வேண்டும். அதேபோல பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை உண்ணாவிரதம் 13ஆம் தேதி உண்ணாவிரதம் என மீனவர்கள் அறிவித்திருந்தனர். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரவில்லை. ஆனால் திட்டமிட்டபடி நாளை உண்ணாவிரதம் இருப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் மீனவர்கள் அதாவது தொடர் வேலை நிறுத்தம் இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலின் காரணமாக இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் வேறு மாற்று மாநிலங்களை தேடி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை உள்ளது. இது இன்னும் 15 தினங்களில் தீபாவளி பண்டிகை வரவுள்ளதின் காரணத்தினால் உடனடியாக மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் பாலா.